நாம் யாரும் சொல்லலை, அவங்களா வந்து என் பேரை ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. ஒருத்தர் துணை முதலமைச்சருங்கிறாரு, ஒருத்தர் முதலமைச்சருங்கிறாரு. நாங்கள் சொல்லவே இல்லை, நாங்கள் கிளைம் பண்ணல, நாங்கள் யார்த்தையும் போய் கேட்கல. எங்கள்கிட்ட இருக்குது 2 சீட்டு. நாங்கள் யார்த்தையாவது போய் கேட்டோமா எங்களை முதலமைச்சர் ஆக்குங்கன்னு? நாங்கள் யார்த்தையாவது போய் கேட்டோமா எங்களுக்கு துணை முதலமைச்சர் வேணும்னு? இப்போ நம்ம கேட்கவே இல்லை. நோபல் பரிசுக்கும் பரிந்துரைக்கிறாங்க. இன்னும் என்னென்ன கிடைக்குமோ நமக்கு தெரியல. நோபல் பரிசுக்கும் பரிந்துரைக்கிறார்கள். விடுது, நான் பாட்டி செவனேன்னு இங்கே உட்காந்துருக்கிறேன். உங்களுக்கு கூடவே கிடந்து உங்கள் மூச்சு காற்று சுவாசித்து கிடக்கிறேன். நான் 20 மணி நேரம் ஒரு நாளைக்கு கும்பல்லே கிடந்து உழல்றேன். ஆனால் அவங்க எங்கேயே இருக்கிறவங்க துணை முதலமைச்சர்ன்றாங்க. இப்போ நோபல் பரிசுக்கு பரிந்துரைக்கிறாங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அது சிலருக்கு வயிற்றெரிச்சலாக இருக்குது. இந்த வயிற்றெரிச்சல் தாங்க முடியாமல் மீடியாவில் அவன் கூட பேசுகிறாங்க. ஏதோ நான் சொல்லி தான் வந்து டிஜிபியை போட்டாங்க, நான் சொல்லி தான் வந்து டிவிஎஸ்சிக்கு தலைவரை போட்டாங்க, நான் சொல்லி தான் வந்து லாண்ட் ஆர்டர் போட்டாங்கங்கிற மாதிரி தவறான தகவல். யாருக்கும் நான் சொல்லலை, நான் சொல்லியும் போடலை, அது உண்மையும் இல்லை. அந்த அதிகாரி தலித் அப்படின்னா நான் சொன்னேன்னு அர்த்தமா? நான் தலித்து மட்டும்தான் சொல்லுவேன்னா? வேறு யாருக்கும் நான் சொன்னது இல்லையா? அவங்க பாருங்க, சாதி புத்தி அது. அந்த சாதி புத்தியிலிருந்து வரக்கூடிய வெளிப்பாடு அது. நான் இதுவரையும் இத்தனை வருஷம் 37-40 வருஷம் இந்த களத்தில் இருக்கிறேன். சாதி அடிப்படையில் எந்த அதிகாரியும் போய் நான் அணுகினது கிடையாது. எந்த அதிகாரி எந்த சாதின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டது கிடையாது. சொல்லப்போனால் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை வச்சுக்கிட்ட மேடையிலே நான் சொல்லுவேன், ஆடு மாடு மேய்க்கிறவர்களை நம்பித்தான் நான் இந்த களத்தில் நிற்கிறேன், ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸை நம்பி நான் இந்த களத்தில் நிற்கவில்லை அப்படின்னு பல மேடைகளில் பேசியிருக்கிறேன். இன்றைக்கும் கட்சி நடத்துவதற்கு சாதாரண தொண்டர்கள் உழைக்கிறவர்கள் தான் எனக்கு உதவுறாங்களே தவிர ஐஏஎஸ் ஐபிஎஸ் படித்தவங்க யாரும் எனக்கு வந்து உதவலை. எனக்கு யாரும் ஆலோசனை சொல்லலை, எனக்கு யாரும் வழிகாட்டலை, எனக்கு யாரும் புத்திமதி சொல்லலை, எனக்கு ஏதும் திங்க் டேங்க்லாம் கிடையாது. இந்த சிந்தனையாளர்கள் மன்றம் அப்படிங்கிறதுலாம் விடுதலை சிறுத்தை கட்சி கிடையாது. இந்த ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் அப்படியே போய் அந்தந்த சாதி அடிப்படையில் ஒன்றா சேர்ந்துருவாங்க. இப்போ மருத்துவர் ராமதாஸ் வந்து ஒரு கட்சி நடத்துகிறாருன்னா அந்த சமூகத்தில் இருக்கிற ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் அவருக்கு பின்னால் இருப்பாங்க. அவருக்கு பட்ஜெட் எழுதி கொடுப்பாங்க, அவருக்கு அறிக்கை எழுதி கொடுப்பாங்க, அவருக்கு ஆலோசனை கொடுப்பாங்க. இது மாதிரிலாம் என் பின்னால் யாராவது ஒரு ஐஏஎஸ் அதிகாரி வந்து பார்த்துருக்கீங்களா? நானும் அவங்கள தேடி போனது கிடையாது, அவங்களும் என்னை தேடி வந்தது கிடையாது. அப்படி அவங்கள நம்பி நாம் இருந்ததில்லை. யார்கிட்டையும் நான் போய் ஆலோசனை கேட்டதும் இல்லை. கேட்டதுன்னா என்னென்னா எனக்கு அது தேவைப்படலை. அப்படிலாம் எனக்கு எந்த ஆம்பிஷனும் பெருசாக கிடையாது. நான் ஜனங்களுக்காக கிடக்கிறேன், ஜனங்களுடைய டிமாண்ட் என்னவோ அதுக்காக நான் போராடுறேன், அவ்வளோதான். பெரிய கால்குலேஷன் கிடையாது எனக்கு. பெரிய கணக்கு, தொலைநோக்கு திட்டம், அப்படி ஆகணும் இப்படி ஆகணும் அப்படின்னா எதுவும் கிடையாது. ஏன்னா பல பேர் கேட்டாங்க, ஏன் நீங்கள் முதல்வராக ஆசைப்படலையான்னு. 10-20 வருஷமா, 25 வருஷத்துக்கு முன்னாடியே ஆனந்த விடலில் ஒரு பேட்டி, எனக்கு முதலமைச்சர் கனவு உண்டு அப்படின்னு ஒரு பேட்டி எடுத்து போட்டாங்க. எனக்கு கேட்டாங்க. இது நீண்ட காலமாக விவாதிக்கப்பட்டு வருகிற ஒரு செய்தி. நான் எல்லாருக்கும் சொல்கிறது என்னென்னா, மக்களாக பார்த்து திருமாவளவனுக்கு இந்த தகுதி இருக்கிறது என்று தீர்மானிக்கிற காலம் வரும். அதுவரையில் உழைப்பது மட்டும்தான் என் வேலை, பாடுபடுவது மட்டும்தான் என் வேலை. நானே என்னை வந்து ஒரு பிராண்ட் பண்ணிக்க மாட்டேன். ஆளை பிடிச்சி எனக்கு ஏதாவது இந்த பிராண்டிங் ஸ்ட்ராட்டஜி கொடுங்க, எனக்கு வந்து எப்படி பிரச்சாரம் பண்ணணும், எப்படி பேசணும், எனக்கு ஏதாவது எழுதி கொடுங்க அப்படின்லாம் இல்லை. இப்போ பாருங்க, சும்மா அப்படியே தூக்க கலகத்தில் உட்காந்துருந்தேன், டக்குனு எழுச்சி வந்து பேசுகிறேன். என்ன பேசுறது எனக்கு தெரியாது, அவங்க பேசுகிறத வச்சு பேசுகிறேன்.